சரி, அந்த முதலாவது கேள்வியை பாருங்க. சரி, அதுல முதலாவது கேள்வியை பாருங்க. தொடக்கத்தில் முதலாம் இரண்டாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமானது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பொருத்தமான விடையா இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க பாபு. முதலாவது சார். முதலாவது சரி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முதலாவது விடை சரி. அதே போல அடுத்ததுக்கு சரி பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது விடை சரி இல்லையா? இரண்டாவதா மூன்றாவதா? இரண்டாவது. இரண்டாவது சரி. ரைட், ஓகே. உடம்புல சொன்னா கேரி காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இது இப்படி வரப்போகுது. அதே போல இது இப்படி வரப்போகுது. இடையில இப்படி ஒரு கோடு வரப்போகுது. அப்ப இந்த செட்டப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது விடை சரி. அடுத்த ஒரு ஆள் வாசிங்க. மேலே தரப்பட்டுள்ள உருக்களில் ஓர் உரு ஏனைய இரு உருக்களில் இருந்து வேறுபட்டுள்ளது. அவ்வேறுபட்டுள்ள உருவை தேர்வு செய்க. இரண்டாம் விரச. ரைட், ஓகே. நல்லா கவனிச்சுங்களுக்கு. மூன்றாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது விடை சரி. ஏன் முதலாவதும் மூன்றாவதும் வராது? ஏனென்றா சார் வேறுபட்டது கேக்குறாங்க. அது ரெண்டுக்கும் பெரிய கண் இருக்கு. ஆனா ரெண்டாவதுக்கு மட்டும் சின்ன கண் இருக்கு. சரி, இதுல என்ன வித்தியாசம்னு சொன்னா கண் தான் வித்தியாசம். இது சரியா கண் இருக்கு. ஆகவே அதுக்கு இரண்டாவது விடை சரி. அடுத்த பாருங்க. முதலில் காணப்படும் கட்டத்தில் உள்ள அனைத்து உருக்களையும் உள்ளடக்கிய விடை. அதாவது அந்த நாலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே இருக்கிறது எதுக்குள்ளன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாருங்க. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது இருக்குது, உருளை இருக்குது, இது இருக்குது, ஹார்ட் ஷேப் இருக்குது, வட்டம் இருக்குது, அம்புக்குறி ரெண்டு இருக்குது. அப்ப முதலாவது சரி. இதுல ஏன் வராது ரெண்டாவதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு இது இல்ல. இதுலயும் இல்லை. அப்ப விடை முதலாவது சரி. இது பெரிய முடியின் எழுத்துல தொடங்குது. அதே போல இதுல தொடங்குது. அப்படின்னு சொன்னா தீராவுல தொடங்குறது எது? ரெண்டு இருக்கு. ஆனா அதுல மூன்று எழுத்து தான் வரணும். இது வராது. ஏன்னு சொன்னா இங்குள்ள சொல் தொடங்காது. அதனால மூன்றாவது விடை சரி. அடுத்த பாருங்க. மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஜோடியை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சரி. ஏன்னு சொன்னா எல்லா பறவைகள் என்று பார்க்கலாம். இரண்டாவது ஏன் வராதுன்னு சொன்னா விலங்குகளுக்குள்ள இந்த பூச்சி இது வந்திருக்கு, வராது. இதுல பலபாடத்தோட இந்த கத்தரிக்கோள் வந்திருக்கு. ஆகவே சரியான விடை முதலாவது சரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஏழாவதுக்கு பென்சில் முதலாவதுல பாருங்க. பென்சிலும் ஒரு புத்தகமும் ஒரு கத்திரிக்கோளும் வந்திருக்குது. அவ்வளவு தொடர்பு இதெல்லாம் பாடசாலையில பயன்படுத்துறேன்னு சொல்லலாம்.
இதுல கதவு இது வந்திருக்குது மரத்தாளான் என்று சொல்லலாம். ஆமா. ஆனா அதுல மிக பொருத்தமான விடை வந்து முதலாவது சரி. கேட்கப்படுறாங்க. சரி, ரைட், அடுத்ததுக்கு போ. ஏன் சார் ரெண்டாவது வராது? ரெண்டாவது வந்து ஜன்னல் கொடுத்திருக்கிறாங்க. ஜன்னல் எவ்வளவு தூரம் என்று சொல்லி தெரியாது. இப்ப அது இப்ப மரத்தால் ஆனதா அப்படி என்று சொல்லி நாங்க சரியா சொல்லிடலாம். சரியா கிளாஸ்ல அப்படி எல்லாமே இருக்கு. அதனால இது நாங்க மூன்றுமே ஸ்கூல்ல பாவிக்கிறதாங்க. எழுதுறதுக்கு வெட்டுறதுக்கு எல்லாம் பாவிப்போம். ஆனா இதுலயும் ஒரு சின்ன கனெக்ஷன். ரெண்டாவது கொடுத்தாலும் சரி கொடுக்கும். இரண்டா மூன்று தளபாட பொருட்கள் என்று பார்க்கலாம். தளபாடங்களுக்குள்ள ஜன்னல் வேற பேச கதிர் அதுதான் வேறு. அதனாலதான் இதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த விடையை கொடுத்துருக்கலாம். சரியா? யாருக்கு குழப்பமா அது? சரி, அடுத்த பாருங்க. சரியான கோவையை தெரிவு செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. 8×24 24 6 கூட்டுனா 30 வரும். அப்ப அது பிழையான கோவை இல்லையா? இதை பாருங்க. 6×3 18 18×3 21 சரியான கோவை. 2 10 10×5 15 வரணும். 12 வந்துருக்கு. அப்ப இது பிள்ளை. நேற்று ஒரு கேள்வி ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த சதுர கேள்வி ஒன்று அவருக்கு வழங்கப்படுத்திட்டு போறேன், கவனிச்சு கொள்ளுங்க. விகாசினி, அது எத்தனையாவது கேள்வி? 32வது சார். 32வது கேள்வியை பாரு. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும், இந்த நிறையா கூட்டப்படுறத பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பேர் இதே இதுதான் இங்க கூட்டினாலும் வரணும். அப்படின்னு சொன்னா 10×9 = 19 19 4 23. இதுல இருந்து 8 7 எத்தனை? 15 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா விடை இது 8 பேர். இதுல யாரு குழப்பம் இருக்கா? டேட்டே பேப்பர் அது 3வது பேப்பர். அடுத்த காணிங்க. 9வது கேள்வி. இதுல ஒரே இது முக்கோணம் தந்திருக்கிறபடியா நாங்க இலகுவா கண்டுபிடிக்கலாம். என்ன? முக்கோணத்துக்கு 3 பார்த்தோம்னு சொன்னா இது 3 சொன்னா 5ல இருந்து 3 கிடைச்சா இது 2. இது 2 சொன்னா 10ல இருந்து 2 கிடைச்சா இது 8. மெயின் பருமதி என்று இருக்கிறாங்களா? அப்ப அதுக்கு விடை 8,000. கோலத்திற்கு இப்ப அடுத்து வரும் தெரிவு செய்யலாம். இதுல பாதிக்கிட்டு சொன்னா எதிர வருது இல்லையா? அப்ப அடுத்தது இது வேற இந்த படம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விடை சரி. யாருக்கு ஏதாவது டவுட்? அடுத்தது பாருங்க. இடைவெளிக்கு பொருத்தமானது இருக்கிறார்கள். இதுல ஒண்ணா சார் போட்டோம். 10வது என்ன சார் விட? 10வதுக்கு 3வது இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் பொறுங்க. 3வது விடை சரி.
சரி, இதை பாருங்க. நடுவுல ஒண்ண போட்டா மேல 2, 3, 4, 1, 4 விட வரும். 6 நண்பர்கள் கைகுலுக்கி கொண்டால் எத்தனை கைகுலுக்கல்கள்? 6ல இருந்து 1 கழிச்சு 5, 6 5 30, 30 2 பிரிக்கணும். 6ல இருந்து 1 கழிச்சு 5, 6 5 30, 30 கைகுலுக்கல் 2 பேர் குலுக்கிறபடியா அதை 2 பிரிக்கணும். வாழ்த்து படலண்டா பிரிக்க தேவை. உடைப்பாது வச்சா இருக்கு. இதுல 1, 2, 3 தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? 20 3 பிரிச்சா 6 3 18, 2 மீதி வரும். அப்ப 2 மீதி என்று சொன்னா 2வது விடை ஆவென்றான்றது முதலாவது விடை. சரி, இதை பாருங்க. நீரில் செல்லக்கூடிய தொகுதி. இதுல நீர்ல செல்லக்கூடிய தொகுதி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பி வேறு, டி வேற ஏதாவது செல்லுமா? இல்ல. ஆகவே இதுக்கு சரியான விடை பிடி. ஆகாயத்தில் செல்லக்கூடியது ஏயும் எஃப். தரையில் செல்லக்கூடியது சிஇ. இதை பாருங்க. மத்துக்கம்ன்றத 7 2 பிரிக்கப்பட்டு சொன்னா எங்களுக்கு தெரியும். இதுல ஒரே எழுத்து மாறாண்டபடியா 2 மாறாவுக்குரியது கண்டுபிடிக்கலாம். அப்ப கடைசியில 2 வாரது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 2வது விடை. சரி, அடுத்த பாருங்க. ஏ பழம் ஒன்றினதும் பி பழம் ஒன்றினதும் விலை. ஏ பழம் 10 ரூபா, பி பழம் 29 ரூபா. ரெண்டையும் கூட்டி விட்டா 39 ரூபா. ஏ பழம் 1 வாங்குவதற்கு 10 ரூபாய்க்கு வாங்குவதற்கு பி பழம் எத்தனை வாங்கலாம்? 2. 10 5 பிரிச்சுக்கிட்ட சொன்னா 2 விடை. இது ஆக லேசான பேப்பர் இல்லையா? ஒரு 5 பேப்பர் அப்படித்தான் இருக்கு பிள்ளைகள். பிரகால கொஞ்சம் கஷ்டமா போட்டிருக்கு. மரத்திற்கு கிழக்கு திசையில் உள்ளது விகாரை. திக்கு சவுண்ட் எதுல வருது? மரத்துல. அப்ப மரத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரத்திற்கு தெற்கு திசையில் உள்ளது தேவாலயம். அடுத்தது, தரப்பட கடிகாரத்தில் செங்கோடத்திலும் சிறியதாக காட்டும் நேரம். விடை முதலாவது சரி. 2வது செங்கோடத்தை விட பெரியது. 3வது செங்கோடத்தை காட்டும். அடுத்தது பாருங்க. 5 16 27. அப்ப எத்தனை கூடி போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 11 கூடுது இல்லையா? அப்ப இதோட 11 கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா விடை 60 சரி. விடை 60. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 22 அரைவாசி 11, 32 அரைவாசி 16, 42 அரைவாசி 21, 52 அரைவாசி எவ்வளவு என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 26 62. அடுத்தது எப்படின்னு சொன்னா 22 32 42 52. இதுல 62 வரும். அப்ப விடை இது ஒரு வித்தியாசமா இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நேரத்தை காட்டுறது 9:30. ஆசிரியர் ஓகேயா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த மைக்களை ஆஃப் பண்ணி வைங்க. தேவையான நேரம் ஒன் பண்ணி பேசுங்க. முதல் உருவிற்கு ஒத்த உருவை தெரிவு செய்ய. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாருக்கு மேல முக்கோணம் வருது. இது ஸ்டாருக்கு மேலேயா வருது. பாத்தீங்கன்னு சொன்னா இது பிள்ளை.
இது சரி, இதுவும் சரி. விடை ரெண்டாவது சரி. யாருக்கு பிரச்சனை இருக்காத கேள்வி? 26. 27க்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்த ஒரு அதை போலே இருக்கிறது முதலாவது விடை சரி. அது கொஞ்சம் சரிவா இருக்கு, அவ்வளவுதான். அதே போல 28 பாருங்க. திங்கள் செவ்வாயை விட்டு புதன் வருது, புதன் வியாழனை விட்டு வெள்ளி வருது, அப்ப சனியை விட்டு ஞாயிறு வரும், திங்களை விட்டு செவ்வாய் வரும். அப்ப விடை இது மூன்று மூன்று வருஷம் அதிகரிக்க போகுது. அப்ப 2009 2012 விடை. அடுத்த பாருங்க. ரெண்டு பக்கம் சமடா இருக்கிறது இருக்கிறாங்க. அப்ப நாங்க வட்டி பார்த்தப்பட்டு சொன்னா ரெண்டும் சரி, வட்டம் இது சரி. அப்ப விடை முதலாவது சரி. அதே போல இதே ஏன் பிழைக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. சார், Right, முதலாவதுல ஒரு குழப்பம் இருக்கு என்ன? ரெண்டும் ரெண்டாவது முக்கோணத்திற்கு இருக்கு. ரைட், வெயிட் பண்ணுங்க. இது மூன்றும் சரி. இது தலகீழா தனி இருக்கு இல்லையா? ஆறு வந்து இத பாருங்க. தலகீழ் முக்கோணம் முக்கோணம் வட்டம் சரி. சரியான விடை எது? ரெண்டாவது 30க்கு ரெண்டாவது சரி. அதே போல 31க்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பக்கமும் சரியா இருக்கிறது. ஏபி இருக்கு, ஓகே. ஏபி இசி அதே மாதிரி இருக்கு, எஃப் எதிர் எதிர் இருக்கு. முதலாவது விடை சரி. இக்கட்டத்தில் அதிகமாக காணப்படுவது என்று சொல்லி கேட்கிறார்கள். எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அதிகமா இருக்கிறது எழுத்துக்களா, இலக்கங்களா, குறியீடுகளா? குறியீடுகள் குறியீடுகள் குறியீடுகள். ஏன் குறியீடுகள் என்று சொல்றீங்க? ஏனென்றால் சார் இலக்கங்களும் எழுத்துக்களும் எங்கள் குறியீடு. குறியீடுகளுக்குள்ள வேறுபட்டு சொல்றீங்களா? ஆம் சார். கண்டிப்பா கூட குறியீடுகள் என்று சொன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒரு ஸ்டார் அப்படி ஏதாவது இருக்கணும். அப்ப அதுல இல்லாதால அது சரியான விடை எழுத்துக்கள். சரி, அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீங்க சொல்றது எப்படி என்ன சொல்றாங்க? இப்ப அதுக்குள்ள மாம்பழம் பலாப்பழம் தந்து பழங்கள் என்று தந்தா பழங்களுக்கு போடலாம். சரி, இதுல அப்படி இல்லை, எழுத்துக்களும் இலக்கங்களும் தானே தந்திருக்கிறாங்க. அப்ப அதனால அதுல அதிகமா இருக்கிறது எழுத்துக்களா இருக்கு. இங்க அதிக தடவை வந்துள்ள ஆங்கில எழுத்து அதுல பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது அதிகமா வந்திருக்கிறது என்ன எழுத்தா இருக்கு? ஏ கே தான் அதிகமா வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவில் உள்ள முக்கோடிகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 இது அங்காளையில் இருக்கும் 5, அதற்கு கீழ் ஒன்றுக்கு மாறும். விடை முதலாவது சரி. இங்கால 2 இருந்தா பிள்ளைகள் அங்காளையும் 2 இருக்கு. சரி, அடுத்த பக்கம் 2 இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 10ல 4 நிலற்றப்பட்டிருக்குது. அப்ப விடை 0.4. அடுத்த பாருங்க. திசையை வச்சு கொண்டுதான் இதுக்கு பார்க்கணும். அதே இதான் வருது, ரொட்டேட் பண்ணி வருது. பி இங்க வருது, டி இதுக்கு வருது. அப்ப ஏ மேல வரணும்,
மேல வரவிடன்னு சொன்னா இது மட்டும்தான் இருக்கு. விடை மூன்றாவது சரி. 37க்கு பாதிக்கிட்டு சொன்னா சார் 35வது கேள்வி என்ன சார்? 35க்கு 0.4 விளைச்சப்பட்டதாரி கேட்கிறாங்க. ஓம் சார். அப்ப 10ல் 4 விளைச்சப்பட்டிருக்கு. அதை தசமத்துல மாத்திரம் சொன்னா 0.4 இருக்கு. இது 4 4 1 7 7 2 9 9 1 10. இதுக்கு என்ன செய்யலாம்? ஷார்ட்கட் முக்கோணம் தானே, 4வது முக்கோணத்தை கண்டு விட்டாலும் சரி. 4 5ஆல பெருக்குனா 20, 20 2ஆல பிரிச்சுக்கிட்டா விட கண்ணாடியில மாற்றப்பட்டு தர்றது AMH. எப்படி நடுவால கீறக்குள்ள 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறது கண்ணாடியில அப்படியே தெரியும். பாத்திரத்தில் உள்ள பாலின் அளவு 1 லிட்டர் ஆவதற்கு இன்னும் எத்தனை மில்லி லிட்டர் சேர்க்கணும்? அப்ப 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர் சொன்னா 1000ல இருந்து 625 கழிச்சோம்னு சொன்னா விடை 500 விலகல 575. அடுத்தது மது விளையாட்டு மைதானத்தில் இருந்த போது மதுவின் நிழல் பெரிதாகி கொண்டு சென்றது. நிழல் பக்கத்துல இருந்து அப்படியே பெரிதாக கொண்டு போகுதுன்னு சொன்னா அவர் நிக்கிறது கட்டாயம் மாலை பொழுதா இருக்கு. காலையில நிழல் சிறிதாக கொண்டு வரும், மாலையில பெரிதாக கொண்டு வரும். விடை அது 2வது சரி. இதுல விடையில் கவனித்துக் கொள்ளுங்க.